என்னடா இது, எதை செஞ்சாலும் தப்பாக தான் போய் முடியுது, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில் என்னைக்கு தான் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு தோணுதா? வாங்க இந்த கதையை பார்க்கலாம். ராகுல் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அவனுக்கு ஸ்கூல் கிரிக்கெட் டீமில் சேரணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா படிப்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால சேர்த்து விடாமலே வச்சுருந்தாரு. டெய்லி கிளாஸ் முடிஞ்சதும் கிரவுண்டுக்கு போய் மேட்ச் பார்க்குறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தான். இவன் சப்போர்ட் பண்ணுற டீம் தோற்று போகும்போதெல்லாம் இவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் மட்டும் அந்த இடத்துல விளாண்டுருந்தா கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுருப்பேன் அப்படின்னு. இப்படியே தொடர்ந்து நடக்குது. இதை கவனிச்சு அவங்க அப்பா, பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கானே அப்படின்னு டீமில் சேர்த்து விட்றாரு. வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்த கிரவுண்டை ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அந்த பேட்டை பிடிச்சு நிற்கும்போது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆர்வமாக தன்னை நோக்கி வந்த அந்த ஃபஸ்ட்டு பாலை அடிக்க பேட்டை தூக்குறான். போல்டாகி அவுட் ஆயிடுறான். தொடர்ந்து நடந்த 6 மேட்ச்லேயுமே அவுட்டு. மனசு உடஞ்சி போகிறான். ஒரு வாரம் ரொம்ப சோகமாகவே இருக்கான். யார்கிட்டையும் ரொம்ப பேசிக்கவே இல்லை. இதை பார்த்து அவங்க அப்பா தன் மகன்கிட்ட, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, அப்படி என்ன நடந்து போச்சு இப்போ அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா இதுக்கு மேலே நடக்கணும், அவ்வளோதான், எனக்கு எதுவுமே வராது, எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டே வரலை, ஒரு தடவை கூட என்னால் ஜெயிக்க முடியல, இனி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லை அப்படின்னு தன்னம்பிக்கை இல்லாமல் பேசுகிறான். தம்பி, எதை இழந்தாலும் நம்மளால் வாழ முடியும். ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்கிறதே கஷ்டமாயிடும். உனக்குள்ளே நீயே பேசு, உன்னை நீயே உற்சாகப்படுத்து. என்னால் முடியலைன்னா வேறு யாரால் முடியும்னு தொடர்ந்து முயற்சி செய். உனக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு. வெற்றி தோல்விங்கிறது வாழ்க்கையில் வரும் போகும். அதை வச்செல்லாம் நம்ம திறமையை நாமளே குறைச்சலாம் எடை போடவே கூடாது. பொறாமை, கோபம், வெறுப்பு, திமிரு இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறத திருப்தியாக எடுத்துக்கிட்டு நம்ம வளர்ச்சிக்கு தேவையான முயற்சி செய்கிறது தான் என் வாழ்க்கை. எது நடந்தாலும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பழக அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி முடிக்கிறாரு. தன் அப்பா பேசினதை கேட்டதுக்கு அப்புறமா தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கு அப்படின்னு பழையபடி நம்ம ராகுல் கிரவுண்டுக்கு கிளம்புறான். நம்ம கிட்ட வர்ற தோல்விகள் எல்லாம் நம்மளோட திறமையை நிர்ணயிக்காது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற முயற்சி, தன்னம்பிக்கை, பொறுமை ஒரு நாளும் நம்மளை தோற்க விடாது. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.